சிங்கிள் மதரா எங்க அம்மா என்ன வளர்த்தாங்க. எங்க வீட்ல நாங்க 2 பொண்ணுங்க. நான் 2வது பொண்ணு. என் அப்பா இருந்த வரைக்குமே எங்க அம்மாக்கு எந்த யூஸுமே கிடையாது. நல்லா குடிப்பாரு, குடும்பத்தை கவனிக்க மாட்டாரு, அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. எங்க மேல அவருக்கு துளி கூட பாசமே இருக்காது. அவர் குடிச்சு குடிச்சு இறந்தும் போயிட்டாரு. என் அம்மா ஃபேமிலியில இருக்கவங்க, என் அப்பா ஃபேமிலியில இருக்கவங்கன்னு எல்லாருமே எங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. என் அம்மா ஃபேமிலியில சித்தி, பெரியம்மா, மாமான்னு எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி என் அப்பா ஃபேமிலியில பெரியப்பா, சித்தப்பான்னு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. என்னோட அக்கா மாமா பையனையுமே லவ் மேரேஜ் பண்ணி அவளோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருக்கு. என் குடும்பத்துக்கு நான் கடைக்குட்டி. என்னன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷல். என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப செல்லமா வளர்ந்த நான் ரொம்ப கலகலப்பான ஒரு பொண்ணும் கூட. என் அம்மா எங்களை கஷ்டமே தெரியாம தான் வளர்த்தாங்க. நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு அலைன்ஸ்மே வந்துச்சு, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். நான் கல்யாணம் பண்ணிட்டு போன ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்கோ ஃபேமிலி. மாமியார், நாத்தனார், மாமனார், என் கணவர்னு எல்லாருமே அந்த வீட்டில் ஒருத்தர் விடாம குடும்பம் பண்ணுவாங்க. அவங்கள விட எனக்கு வசதி குறைவு. தகப்பன் இல்லாத புள்ள, என்ன கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு. என் அம்மா, அக்கா, சொந்த பந்தம் அப்படின்னு யார்கிட்டையும் பேசிடக்கூடாது. நல்லது கெட்டதுன்னு எதுக்குமே நான் போகக்கூடாது. கூடவே பணம், நகை அப்படின்னு அதையும் கேட்டு கொடுமை பண்ணுவாங்க. என் அம்மாவை நான் பார்த்து 1 வருஷம் ஆச்சு. என் அக்காட்ட பேசி 1 வருஷம் ஆச்சு. அப்படி மீறி என் அம்மா என்ன பார்க்க வந்தாங்க அப்படின்னா அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி தான் அனுப்புவாங்க. அதுக்காகவே என் அம்மா என்ன பார்க்க வரதே இல்லை. எல்லா உறவுகளுமே இருந்து நான் அனாதை போல வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பையனுமே இருக்கான். டெலிவரிக்கு வீட்டுக்கு விட மாட்டாங்க, ஃபெஸ்டிவல்னாலும் வீட்டுக்கு விட மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா என் மாமா இறந்துட்டாரு. அதுக்கு கூட டைம் கொடுத்து தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. 1/2 மணி நேரம் தான் டைம். அம்மாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அக்காட்ட பேசிடக்கூடாது, சொந்த பந்தம்னு யார்ட்டையுமே பேசிடக்கூடாது. இதை கண்காணிக்கிறதுக்காக கூடவே என் மாமியார், மாமனார், என் கணவர்னு எல்லாருமே வந்துட்டாங்க. இதெல்லாம் மீறி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு என் அம்மாட்ட பேசிட்டேன். ஒரே சண்டை. காசு இல்லாதவளுக்கெல்லாம் என்ன உறவு வேண்டி கிடக்கு, நீ எங்களுக்கு காசே இல்லாத வேலைக்காரின்னு சொல்லுவாங்க. கொடுமையான இந்த டாக்ஸிக்கான லைஃப்ல இருந்து நான் மீண்டும் வெளியிலேயே வர முடியாம இருக்கேன். இங்க நிறைய ஸ்டோரிஸ் நான் பாக்குறேன். நிறைய பேர் போல்டா முடிவெடுக்கிறதையும் நான் கவனிக்கிறேன். அதையெல்லாம் பார்க்கும்போது என்னையே அறியாம ஒரு உத்வேகம் வருது. ஆனாலும் ஏனோ தெரியல, என்னால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மீண்டும் வெளியிலே வர முடியல. போல்டான ஒரு முடிவும் எடுக்க முடியல. ஒருவேளை நானும் இந்த ஊருக்கு உலகத்துக்காக பயப்படுறேனா, இல்ல யாராவது என்ன ஏதாவது சொல்லிடுவாங்க, கேவலப்படுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேனா, இல்ல தைரியமே இல்லையா அப்படின்னு எனக்கு எதுவுமே புரியல. அவ்வளோ செல்லமா, அவ்வளோ கலகலப்பா நான் வளர்ந்த பொண்ணு. ஆனா ஏன் இன்னைக்கு நான் இவ்வளோ கோலையா இருக்கேன்னு தெரியல. மொத்தத்துல பெண்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா பணம் இருக்கணும். இதுதான் நான் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடம். இவங்க FB ஃபாலோவர்ஸ், தயவு செய்து இவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாம உங்களால முடிஞ்சா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.